அதாவது இந்த இஹ்லாஸ் என்ற அம்சம், இந்த பகுதி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுகின்ற விசாரணையில் நம்ம இந்த உலகத்தில் என்ன நினைச்சுக்கிறோமோ அதுக்கு மாற்றமான சூழ்நிலையை காண்பதற்கான காரணமாக எது இருக்கும் தெரியுமா? இஹ்லாஸ் தான் இருக்கு. குன்னா நஉத்துஹும் மினல் அஷ்ரார். நரகவாதிகள் சொல்லக்கூடிய வார்த்தையில் ஒன்று என்ன தெரியுமா? நம்ம கெட்டவண்டி நினைச்சு கொண்டிருந்தோமே, அவர்களை என்னது கெட்டவண்டி நம்ம நினைச்சு கொண்டிருந்தோம், அவங்கள எங்க சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. நரகவாதிகள் ஒரு சிலரை பார்த்து என்ன கேட்பாங்க, யா ஃபுலான், எங்களுக்கு நன்மையை சொல்லி கொண்டிருந்தீங்க, நல்ல விஷயங்களை சொல்லி கொண்டிருந்தீங்க, உங்களை இந்த இடத்துக்கு எது வர செய்தது அப்படின்னு கேட்பாங்க. எது வர செய்தது? உங்களுக்கு நான் சொன்னேன், ஆனா நான் என்ன செய்யல. இது எதன் காரணமாக ஏற்படும்? இஹ்லாஸ். இஹ்லாஸாக உள்ளவர் என்ன நினைப்பாருன்னா, தனது வெளிரங்கம் தனது அந்தரங்கத்தை விட நன்மையில குறைவாக இருக்குன்னு நினைப்பார். அந்தரங்கத்தில் மிக நன்மையில உச்சகட்டமாக இருப்பார், பகிரங்கம் எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். நமது முழு முயற்சியும் அது வெளிரங்கம் நல்ல அழகா இருக்கணும், ஆனா வெளிரங்கத்தை உள்ரங்கத்தை அந்தரங்கத்தை அளந்தவன் எப்படி இருக்குது? வெளிரங்கத்துடைய அழகு என்ன செய்யல, அந்தரங்கத்தில் இல்லை. நல்ல மனிதர்களுடைய முயற்சி எதாக இருக்கும் தெரியுமா? அந்தரங்கத்தை மிகவும் அழகுபடுத்த நினைப்பார்கள், ஆனால் பகிரங்கத்தை என்ன செய்வார்கள்? ஒரு அளவோட வச்சுக்கலாம், நம்ம பெருசா நினைச்சிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிக்குள்ள போறாங்க. ஒருத்தர் சுன்னத் தொழுது அழுது கண்டிருக்கிறார். சுன்னத் தொழுது பள்ளிக்குள்ள அழுது கண்டிருக்கிறார். நல்ல விஷயம். இந்த மாதிரி மக்கள் அவங்க கண்டாங்க. உடனே அவர் தொழுது, யா ஃபுலான், ஏ மனிதரே, லவ்கான ஹாதா ஃபில் பைத், இது வீட்டில் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டார். இது வீட்டில் இருக்கக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்டார். அப்படின்னா என்ன? ஏன் பள்ளியில் செய்றீங்க? பள்ளியில் செஞ்சா அடுத்தது உங்களோட அமல் போயிடும். இந்த மாதிரி வேலை நீங்க பள்ளியில் செஞ்சீங்கன்னு சொன்னா, தொழுது அழுது கண்டிருந்தீங்கன்னா உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு மனிதர், இன்னொரு இபாதத் நம்மளால முடியலையே. அவர் படிப்பிலே வரலாம், ஆனா யார் அமல் போயிடும். ஒருவர் கண்டார் என்ற செய்தி உங்களோட உள்ளத்துக்குள்ள வந்தாலே அடுத்த பகுதி என்ன செஞ்சிடும்? அது போயிடும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நபித்தோழர் சலஃப்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு சொல்ற நேரத்தில் ஹசனுல் பஸரி அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி தெரியுமா? எந்த அமலெல்லாம் அவர்களால் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியுமோ அதில் எதனையும் அவர்கள் பகிரங்கமாக செய்ததே கிடையாது. சில அமல்கள் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. உதாரணமாக 5 நேர தொழுகை நம்ம முன் சஃப்ல இருந்தா இஹ்லாஸை நினைச்சிருவாங்க, அதுக்காக கடைசி சஃப். பள்ளிக்குள்ள போனா நம்ம தொழுறோம் நினைச்சிருவாங்க, அதனால தொழாமீந்திரோடு செய்யணுமா? அதுல என்ன செய்யணும்? முன் சஃபுக்கு தான் போகணும், போட்டி போட்டு தான் வரணும். ஆனா எந்த அமலெல்லாம் நம்மளால தனிப்பட்ட ரீதியாக செய்ய முடியுமோ அதெல்லாம் என்ன செய்யணும்? வீட்டில் செய்வதுதான் மிகவும் சிறந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் சொன்னாங்க. அதனால தான் அபூ உமாமா அல் பாஹிலி சொன்னாரு, லவ் யா ஃபுலான் லவ் கான ஹாதா ஃபில் பைத், இது வீட்டில் இருந்தால் நல்லதே அப்படின்னு என்ன செய்தாங்க, சொன்னார்கள்.